இதுவரைக்கும் போர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயும் கூட ஹூத்திகள் வந்து போரில் இணையில. ஆனால் இப்போ முதல் முறையாக அவங்க வந்து சில ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது வந்து பாய்ந்திருக்காங்க. அது மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது. ஏன் என்று சொன்னாக்கா, ஹூத்திகள் நினைத்தால் செங்கடலை அவர்கள் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். எப்படி ஹோர்மஸ் நீரிணையை ஈரான் தன் கட்டுப்பாடில் வைத்திருக்கிறதோ அதே போல செங்கடலை ஹூத்திகள் தங்களுடைய கட்டுப்பாடில் வைக்க முடியும். ஹூத்திகளை தாண்டி எந்த கப்பலும் செங்கடலிலிருந்து போக முடியாது. அது இன்னும் அதிகமாக கடலில் கப்பல் போக்குவரத்தை பாதிக்கின்ற ஆபத்து என்பது வந்து இருக்கு. ஆகவே ஹூத்திகள் இணைகிறார்கள் என்று சொன்னால் ஈரான் போர் விரிவடைகிறது என்று பொருள். ஜேடி வான்ஸ் தொடக்கத்திலிருந்து இந்த போருக்கு எதிராக இருக்கிறார் என்றுதான் வந்து சொல்லப்படுது. இந்த ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப்பும் சரி, ஜேடி வான்ஸும் சரி, அமெரிக்கா வந்து இத்தகைய போர்களில் ஈடுபடக்கூடாது என்ற வலுவாக வந்து கோரிக்கை முன்வைத்தாங்க. அதில் மிக அழுத்தமாக கோரிக்கை முன்வைத்தது ஜேடி வான்ஸ் தான். ஈராக்கை போலவோ ஆப்கானிஸ்தானை போலவோ இன்னொரு போரில் அமெரிக்கா ஈடுபடக்கூடாது என்பது அவர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார். ஆனால் இப்போ வந்து போரின் ஆதரவான குரல் மேலோங்கிக்கிறதுனால இவர் வந்து அமைதியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னால் அவருக்கும் நெதன்யாவுக்கும் ஒரு தொலைபேசி உரையாடலில் மிக கடுமையான வாத பிரதிவாதங்கள் நடந்திருப்பதாக பத்திரிகை செய்திகள் வந்தது. ஆக்சியோஸ் என்ற அந்த பத்திரிகை அந்த செய்தி வெளியிட்டிருக்கு. அதில் ஜேடி வான்ஸ் வந்து நெதன்யாவை நேரடியாக குற்றம் சாட்டியிருக்காங்க. என்ன அவர் சொல்லியிருக்காருனாக்கா, நீ வந்து தவறான மதிப்பீடை வந்து அமெரிக்காவுக்கு வந்துட்ட, நாங்கள் வந்து கமேனியை வந்து கொலை செய்தவுடன் அங்கே வந்து ஆட்சி மாற்றம் நடக்கும், உள்நாட்டு கலகம் நடக்கும், 2-3 நாளில் போர் முடிச்சிடலாம் என்ற ஒரு தவறான மதிப்பீடை வந்து நீங்கள் கொடுத்தீங்க. அதை நம்பி டொனால்ட் ட்ரம்ப் போருக்கு போயிட்டார். ஆகவே இன்றைக்கி வந்து அமெரிக்கா தேவையில்லாமல் இந்த போரில் வந்து மாட்டிட்டு நிற்குது என்று அவர் கடுமையாக நெதன்யாவோட வாதிட்டதாக பத்திரிகை செய்திகள் சொல்கிறாங்க. அதாவது ஜேடி வான்ஸ் வந்து இந்த போர் நடந்திருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். போரில் சீக்கிரம் வந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலம் ஏதாவது தீர்வு வர வேண்டும் என்று நினைப்பது உண்மைதான். அமெரிக்கா ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் ஏதாவது முன்னேற்ற விதம் ஏற்பட்டிருக்கா தோழர்? தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் மிக வலுவாக பேச்சுவார்த்தை நடக்குது என்று சொல்றார். ஆனால் ஈரான் வந்து அதை மறுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து அமெரிக்கா முன்வைத்த 15 அம்ச கோரிக்கைகளுக்கு ஒரு பதில் ஈரான் வந்து மத்தியஸ்தர்கள் மூலமாக தந்திருப்பதாக சொல்றாங்க. அது இல்லாமல் ஆய்வாளர்கள் வந்து குறிப்பிடுவது என்ன என்று சொன்னாக்கா, இந்த பேச்சுவார்த்தையில் உண்மையிலே முன்னேற்றம் என்பது ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்கா இஸ்ரேலை கட்டுப்படுத்த தயாரா, இஸ்ரேல் ஆட்சேபனை தெரிவித்தாலும் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றத்திற்கு சமாதானத்துக்கு செல்வது தயாரா என்பதை பொறுத்துதான் பேச்சுவார்த்தை வெற்றி பெறுமா இல்லையா என்பது அமையும் என்று சொல்றாங்க. அதே போல ஈரான் வைத்திருக்கின்ற ஒரு கோரிக்கை என்ன என்று பத்திரிகைகள் வருது என்று சொன்னாக்கா, ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்திய விட்காஃப் அவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புடைய நண்பர், ஜரேட் குஷ்னர் அவர் டொனால்ட் ட்ரம்ப்புடைய மருமகன். இந்த 2 பேரும் அமெரிக்கா சார்பாக பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடாது என்று ஈரான் சொல்லியிருப்பதாக சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர்களுக்கு வந்து வளைகுடா பற்றிய பூகோளம் தெரியல, அரசியல் தெரியல, குறிப்பாக அணு ஆயுத பிரச்சனைகள் பற்றி எதுவும் அவங்களுக்கு வந்து தெரியல. ஆக அந்த 2 பேரும் இருக்கக்கூடாது என்று அவங்க ஒரு முன்னிபந்தனை சொல்லியிருப்பதாக பத்திரிகைகளை செய்தி வந்திருக்கு. அப்படி ஈரான் சொல்வது சரி என்று அமெரிக்கா பல அரசியல்வாதிகளை கூட குறிப்பிடுறாங்க. கடைசியாக இந்த தகவல் என்ன வந்திருக்கு என்று சொன்னால், அடுத்த 1-2 நாள் வந்து பாகிஸ்தான், சவுதி அரேபியா, எகிப்து, துருக்கி ஆகிய 4 தேசங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய கூட்டத்தை பாகிஸ்தான் கூட்டியிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமாக. ஒருவேளை அந்த கூட்டம் நடந்த பிறகு ஏதாவது அடுத்த கட்ட நகர்வுக்கான வாய்ப்பு இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அமெரிக்காவினுடைய உதவி ஜனாதிபதி திரு ஜேடி வான்ஸ் போருக்கு எதிராக தொடர்ந்து கருத்து தெரிவிக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வருது. அது உண்மையா தோழர்? உண்மைதான். ஜேடி வான்ஸ் தொடக்கத்திலிருந்து இந்த போருக்கு எதிராக இருக்கிறார் என்றுதான் வந்து சொல்லப்படுது. ஏன்னா இந்த ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப்பும் சரி, ஜேடி வான்ஸும் சரி, அமெரிக்கா வந்து இத்தகைய போர்களில் ஈடுபடக்கூடாது என்ற வலுவாக வந்து கோரிக்கை முன்வைத்தாங்க. அதில் மிக அழுத்தமாக கோரிக்கை முன்வைத்தது ஜேடி வான்ஸ் தான். ஈராக்கை போலவோ ஆப்கானிஸ்தானை போலவோ இன்னொரு போரில் அமெரிக்கா ஈடுபடக்கூடாது என்பது அவர் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார். ஆனால் இப்போ வந்து போரின் ஆதரவான குரல் மேலோங்கிக்கிறதுனால இவர் வந்து அமைதியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னால் அவருக்கும் நெதன்யாவுக்கும் ஒரு தொலைபேசி உரையாடலில் மிக கடுமையான வாத பிரதிவாதங்கள் நடந்திருப்பதாக பத்திரிகை செய்திகள் வந்திருக்கு. ஆக்சியோஸ் என்ற அந்த பத்திரிகை அந்த செய்தி வெளியிட்டிருக்கு. அதில் ஜேடி வான்ஸ் வந்து நெதன்யாவை நேரடியாக குற்றம் சாட்டியிருக்கார்.
என்ன அவர் சொல்லியிருக்காருனாக்கா, நீ வந்து தவறான மதிப்பீடை வந்து அமெரிக்காவுக்கு தந்துட்ட. நாங்கள் வந்து கமேனியை வந்து கொலை செய்தவுடன் அங்கே வந்து ஆட்சி மாற்றம் நடக்கும், உள்நாட்டு கலகம் நடக்கும், 2-3 நாளில் போர் முடிச்சிடலாம் என்ற ஒரு தவறான மதிப்பீடை வந்து நீங்கள் கொடுத்தீங்க. அதை நம்பி டொனால்டு ட்ரம்ப்பும் போருக்கு போயிட்டார். ஆகவே இன்றைக்கி வந்து அமெரிக்கா தேவையில்லாமல் இந்த போரில் வந்து மாட்டிட்டு நிற்குது என்று அவர் கடுமையாக நெத்தன்யாவோட வாதிட்டதாக பத்திரிகை செய்திகள் சொல்கிறாங்க. அதாவது ஜேடி வான்ஸ் வந்து இந்த போர் நடந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறார். போரில் சீக்கிரம் வந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலம் ஏதாவது தீர்வு வர வேண்டும் என்று நினைப்பது உண்மைதான். இந்த போரில் எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் எந்த அளவுக்கு தொடர் பாதிக்கப்பட்டிருக்கு? பல தேசங்களுடைய எண்ணெய் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. எண்ணெய் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, ஈரானில் வந்து தெற்கு பார்ஸ் அந்த எண்ணெய் வயல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேலில் வந்து அது தாக்குதல் நடத்தினாங்க. ஃபர்திஸ் ஆயில் ஸ்டோரேஜ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிடங்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இஸ்ஃபஹான் ஆயில் கிடங்கு என்பதும் பாதிக்கப்பட்டிருக்கு. அது ஈரானை பொறுத்த வரைக்கும். சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் ராஸ் டனூரா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. சாம்ரஃப் சுத்திகரிப்பு நிலையம், ஷயாபா ஆயில் ஃபீல்டு, யான்பு துறைமுகம் இவையெல்லாம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அரபு அமீரகத்தை பொறுத்த வரைக்கும் ருவைஸ் சுத்திகரிப்பு நிலையம், ஷா கேஸ் ஃபீல்ட், ஹப்ஷான் கேஸ் காம்ப்ளெக்ஸ், பஜூரியா ஜபல் அலி அந்த எண்ணெய் வயல் அது வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. கத்தாரை பொறுத்த வரைக்கும் ராஸ் லஃபான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய எண்ணெய் வயல் அது பாதிக்கப்பட்டிருக்கு. குவைத்தை பொறுத்த வரைக்கும் மின் அல் ஹமதி சுத்திகரிப்பு நிலையம், மினா அப்துல்லா சுத்திகரிப்பு நிலையம் இவை பாதிக்கப்பட்டிருக்கு. ஈராக்கை பொறுத்த வரைக்கும் மன்ஜூன் ஃபீல்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய சுத்திகரிப்பு நிலையம் பாதிக்கப்பட்டிருக்கு. பஹ்ரைனில் பேப்கோ எனர்ஜிஸ் அந்த மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையம் அது வந்து பாதிக்கப்பட்டு இப்போ வந்து அதில் எண்ணெய் எடுக்கிறது இல்லை. கலிஃபா பின் சல்மான் துறைமுகம் அங்கேருந்தா வந்து எண்ணெய் ஏற்றுமதி நடந்தது. பஹ்ரைனை பொறுத்த வரைக்கும் அது வந்து முடங்கி போயிருக்கு. ஓமானை பொறுத்த வரைக்கும் சொஹார், அல்ஃபஹால், சலா ஆகிய 3 எண்ணெய் வயல்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேலில் வந்து ஹைஃபா சுத்திகரிப்பு நிலையம் மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நடந்திருக்கு. இதில் இஸ்ரேலில் இருக்கின்ற ஹைஃபா சுத்திகரிப்பு நிலையம் என்பது முற்றிலும் இஸ்ரேலுக்காக பயன்படுத்தப்படுது. மற்றது எல்லாமே உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற எண்ணெய். இந்த எண்ணெய் வயல்கள் பாதிக்கப்பட்டதுனால எண்ணெய் ஏற்றுமதி என்பது வளைகுடா நாட்டிலிருந்து மற்ற நாடுகளுக்கு எண்ணெய் போகுது என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஈரானின் இராணுவ தளங்களை மட்டுமே தாக்குவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ சொல்வது உண்மையா? மிகப்பெரிய பொய் அது. அவர் சொல்வது உண்மையே இல்லை. 165 குழந்தைகள் இறந்த அந்த பள்ளிக்கூடம், மினா பள்ளிக்கூடம் தாக்கியது யார்? அமெரிக்காவுடைய அந்த டாம்ஹாக் ஏவுகணை தானே தாக்கியது. அது பள்ளிக்கூடம் தானே தாக்கப்பட்டது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 281 மருத்துவ நிலையங்கள், 498 பள்ளிக்கூடங்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இன்றைக்கு வந்து தாக்கியிருக்கிறாங்க. இன்றைக்கு வந்திருக்கிற செய்தி என்னன்னா, உலக புகழ்பெற்ற ஈரானின் அறிவியல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் வந்து இன்னைக்கு கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கு. இவையெல்லாம் பள்ளிக்கூடம், மருத்துவம் சம்பந்தப்பட்டது. இது இல்லாமல் ஒரு 75,000 கட்டிடங்கள் வந்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. அதில் வந்து 100-150 கூட இராணுவ தளங்கள் என்பது கிடையாது. ஆகவே மார்க்கோ ரூபியோ சொல்வது முற்றிலும் பொய். துபாயில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ வீரர்கள் மீது ஈரான் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியதாக வெளிவருகிற செய்திகளின் விவரம் என்ன தோழர்? உண்மைதான். அதில் வந்து இன்றைக்கு காலையில் துபாயில் வந்து 2 இடங்கள்ல, ஒரு இடத்துல வந்து 400 அமெரிக்க வீரர்கள் இருந்திருக்காங்க, இன்னொரு இடத்துல வந்து 100 அமெரிக்க வீரர்கள் இருந்தாங்க. இந்த 2 பிரிவுமே வந்து துபாயுடைய விமான நிலையத்தின் ஒரு பகுதி இருந்திருக்காங்க. அதன் மீது வந்து ஈரான் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கு. அதில் வந்து 400 வீரர்கள் இருந்த இடத்துலையும் சரி பல பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அதே போல் 100 பேர் இருந்த இடத்துலையும் காயமடைஞ்சிருக்காங்க. ஈரான் என்ன சொல்லுன்னா, குறைந்தபட்சம் 100லேருந்து 150 அமெரிக்க இராணுவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா தரப்பில் வந்து இறந்த செய்தியை பற்றி அவங்க சொல்லலை, காயமடைஞ்சிருக்கான்னு சொல்கிறாங்க. அதே போல் பக்கத்தில் நடந்த ஒரு தாக்குதலில் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த KC-130 என்று சொல்லப்படுகின்ற நடுவானில் பெட்ரோலை வந்து நிரப்புகின்ற அந்த விமானம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு 3-4 விமானங்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் இருக்கிறது. ட்ரம்ப் வந்து கடைசியா ஒரு 10 நாள் கால அவகாசம் கொடுத்திருந்தார் இல்லையா? ஆமா. அந்த 10 நாள் கால அவகாசம் கொடுத்ததுனால எண்ணெய் விலையில ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கா? இல்லை, இந்த தடவை பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்படல. 48 மணி நேரம் கெடு கொடுத்த பொழுது உடனடியாக எண்ணெய் விலை குறைந்தது. $102 $75 வந்து குறைந்தது. மறுபடியும் 5 நாட்கள் கெடு கொடுத்த பொழுதும் அதே மாதிரி வந்து குறைந்தது. ஆனால் இப்போ வந்து 10 நாள் அந்த கெடு நீட்டிப்பு செய்த பொழுது $2 இறங்கி மறுபடியும் $13 ஏறி இன்றைக்கு வந்து
$113 வந்து இருக்கு. ஆகவே வந்து ட்ரம்ப்புடைய அறிவிப்புகள் என்பது ஒரு வாய் சவடால் அறிவிப்புகள். அதில் எதுவும் வந்து நடக்கப் போவதில்லை என்ற சந்தையும் நினைக்கிறாங்க. அந்த எண்ணெய் விலை நிர்ணயிக்கின்ற அந்த ஏஜென்ட்ஸும் நினைக்கிறாங்க. ஆக இந்த 10 நாள் கெடு நீட்டிப்பின் காரணமாக எண்ணெய் விலை பங்கு சந்தையிலும் குறையவில்லை, நேரடியாகவும் எண்ணெய் விலை குறையவில்லை. குறிப்பா ஹோர்முஸ் நீரிணையின் பெயரை ட்ரம்ப் நீரிணை என்று பெயர் மாற்ற வேணும் அப்படின்னு ட்ரம்ப் பேசியிருக்கிறது உண்மையா? உண்மைதான். மியாமிங்கிற இடத்துல போய் அவர் நேற்றைக்கு பேசும்பொழுது ஹோர்மஸ் நீரிணை இப்படி இனிமேல் வந்து ட்ரம்ப் நீரிணைன்னு கூட சொல்லலாம் என்று ஒரு நகைச்சுவைக்காக அவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஆனால் அது வந்து கடும் கண்டனங்களை ஏற்படுத்தியிருக்கு. அங்கே வந்து வளைகுடாவில் அமெரிக்க வீரர்கள் வந்து உயிரிழந்து கொண்டிருக்காங்க, படுகாயம் அடைந்து கொண்டிருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் வந்து இங்கே வந்து ஜோக் அடிச்சிட்டு இருக்கார். ஹோர்மஸ் நீரிணை தன் பெயரை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். ஈரானின் உயர் தலைவராக தன்னை நியமிக்கலாம் என்று சொல்கிறார். இதெல்லாம் வந்து ட்ரம்ப்பினுடைய பைத்தியக்காரத்தனமான இந்த பேச்சுக்கள் என்பது அமெரிக்க மக்களிடையே பெரும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. ஈரான் போரை எதிர்த்து பதவி விலகிய அமெரிக்க உளவுத்துறை அதிகாரி ஜோ கென்ட் அமெரிக்க நிர்வாகம் பயங்கரவாத அமைப்புகளை ஆதரித்ததாக கூறியுள்ளாரே, உண்மையா தொடர்? உண்மைதான். அவர் கூறியிருப்பதும் உண்மை, அந்த தகவலும் உண்மை என்பதுதான் வந்து நாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வளைகுடாவில் தங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக யாருடைய உதவியும் அவர்கள் பெற தயார், யாரை வேண்டுமானாலும் ஊக்குவிக்க தயார் என்பது அவருடைய நிலைப்பாடு. அதனுடைய அடிப்படையில் தான் அல் கைதாவை அவங்க ஆதரித்தாங்க, ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பை ஆதரித்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் தலிபான் என்ற அமைப்பு உருவானதுக்கு காரணமே அமெரிக்கா தான். ஆப்கானிஸ்தானில் சோவியத் படைகளுக்கு எதிராக போரிடுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் தலிபான். அந்த தலிபானை உருவாக்கியது அமெரிக்கா. அந்த தலிபான்ல இருந்து தான் பின்லேடன் உருவானார். அந்த பின்லேடன் தான் பின்னாடி அமெரிக்க இரட்டை கோபுகளை தாக்குறார். அந்த பின்லேடன் தான் அல் கொய்தாவை வந்து பின்னாடி வந்து உருவாக்குறார். அதே போல இன்றைக்கு சிரியாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள் கடந்த கால ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள். அதனுடைய ஜனாதிபதியாக இன்றைக்கு கருதப்படுகிறவர் மேலே அமெரிக்காவை $10 மில்லியன் தலைக்கு வந்து கெடு நிர்ணயித்திருந்தது. ஆனால் அவரைத்தான் இன்றைக்கு வந்து ஜனாதிபதியாக்கி சிரியாவை வந்து அமெரிக்கா பாதுகாக்கிறது. ஆகவே வளைகுடா பகுதியில் தொடர்ந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகளை அமெரிக்கா ஆதரிப்பது என்பது உண்மைதான். ஏமனின் ஹூத்தி நிர்வாகம் இந்த போரில் ஈரானுக்கு ஆதரவாக போரில் இணைந்துள்ளார்களா? இன்றைய நாளில், அதாவது நேற்றைக்கு இன்றைக்கு நடந்த மிக 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 முக்கியமான நிகழ்வு என்பது அதுதான். இதுவரைக்கும் போர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாயும் கூட ஹூத்திகள் வந்து போரில் இணையில்லை. ஆனால் இப்போ முதல் முறையாக அவங்க வந்து சில ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது வந்து பாய்ந்திருக்காங்க. அது மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது. ஏன் என்று சொன்னாக்கா, ஹூத்திகள் நினைத்தால் செங்கடலை அவர்கள் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும். எப்படி ஹோர்மஸ் நீரிணையை ஈரான் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதோ அதே போல செங்கடலை ஹூத்திகள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்க முடியும். ஹூத்திகளை தாண்டி எந்த கப்பலும் செங்கடலிலிருந்து போக முடியாது. அது இன்னும் அதிகமாக கடலில் கப்பல் போக்குவரத்தை பாதிக்கின்ற ஆபத்து என்பது வந்து இருக்கு. ஆகவே ஹூத்திகள் இணைகிறார்கள் என்று சொன்னால் ஈரான் போர் விரிவடைகிறது என்று பொருள். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்க இராணுவம் கால் வைத்தால் அதன் விளைவுகள் என்னவாக இருக்கும்? அமெரிக்க வீரர்கள் கொல்லப்படுவார்கள், அதில் வந்து எந்த மாற்றும் கருத்து கிடையாது. ஆனால் நம்மை பொறுத்தவரைக்கும் கவலைப்பட வேண்டியது என்னன்னாக்கா, ஹோர்மஸ் நீரிணையில் போர் தொடங்கினால் இன்றைக்கு நடக்கின்ற கப்பல் போக்குவரத்து கூட நடக்காது. ஒரு கப்பல் கூட ஹோர்மஸ் நீரிணை தாண்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் போக முடியாது. ஆகவே மீண்டும் வந்து எண்ணெய் பற்றாக்குறை, எல்பிஜி பற்றாக்குறை எல்லாமே ஆசிய நாடுகளுக்கு, இந்தியா உட்பட மிக கடுமையான பற்றாக்குறை என்பது ஏற்படும். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு போருக்கு எதிராக நம்ம பிரதமர் வந்து மோடி ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. இந்தியாவோட அந்த நிலைப்பாடு குறித்து உலக நாடுகளின் பார்வை என்னவாக உள்ளது? இந்த போர்ல கூட அவர் கருத்து சொன்னது என்பது இந்தியாவுக்கு வர வேண்டிய எல்பிஜி, பெட்ரோல், டீசல் எல்லாம் பிரச்சனை ஆகுது என்பதற்காக அவர் கருத்து வரும். அதுக்கு முன்னாடி அவர் வந்து போர் 15 நாளாக நடக்குது, எந்த கருத்தையும் அவர் சொல்லலை. ஆனால் பொதுவாக இந்தியாவின் நிலைப்பாடு என்பது உலக அளவில் ஒரு கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி இந்தியா வந்து இந்த அளவுக்கு சரிஞ்சிருச்சு அரசியல் ரீதியாக என்ற ஒரு கடுமையான விமர்சனம் என்பதுதான் வந்திருக்கு. எந்த அளவுக்கு அந்த விமர்சனம் இருக்கு என்று சொன்னால், பிரிக்ஸ் அமைப்பின் ஸ்தாபக நாடுகள் ஒன்று இந்தியா. இப்போ பிரிக்ஸில் வந்து இந்தியா இருப்பதற்கு தகுதி படைத்ததா? அதுவும் வந்து செப்டம்பர் மாதம் பிரிக்ஸ் அமைப்புக்கு தலைமை பொறுப்பு இந்தியா ஏற்க இருக்கிறது. அந்த தகுதி இந்தியாவிற்கு இருக்கிறதா என்ற கேள்வி வந்து பலரும் எழுப்புறாங்க. உலகத்தில் இருக்கின்ற பல பத்திரிகைகளில் நரேந்திர மோடியை, பிஜேபி அரசாங்கத்தை, அதனுடைய நிலைப்பாடை
இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவர் எடுத்த நிலைப்பாடை கடுமையாக விமர்சித்து கட்டுரைகளும் செய்திகளும் வந்த வண்ணம் உள்ளன. ஆகவே இந்தியாவுடைய நற்பெயரை மோடி அரசாங்கம் கெடுத்துவிட்டது என்பதுதான் உண்மை.